ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் கிளி ஒன்றை வளர்த்தார். அதனை நன்கு பேச பழக்கினார். நாளடைவில் அது பணக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திருப்பிச் சொல்லும். அவருக்கு பெருமை பிடிபடவில்லை. ஒரு பட்சியை தான் சொன்னபடி சொல்ல வைத்து விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் அவ்வூருக்கு வந்த ஞானியிடம் தன் கிளியை காட்டி பெருமைப்பட்டார் பணக்காரர். ஞானி, சில சமயம் இது சாத்தியம்தான். ஆனால் எப்போதும் அதை நீங்கள் சொல்லும்படி செய்ய முடியாது. அதற்கென்று தன்னிச்சையாக நடந்து கொள்ளும் குணம், வம்சாவளி இயல்பு அதன் உயிரோடு கலந்திருக்கும். எனவே நீங்கள் அதை முழுமையாக உங்கள் சொல்படி நடக்க வைத்து விட்டதாக கூற இயலாது என்றார். பணக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது. நான் அரும்பாடுபட்டு கிளியை பழக்கி இருக்கிறேன். அதன் அருமை தெரியாமல் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்த பணக்காரர், ஐயா, நீங்கள் சொல்வது சரியல்ல. என் கிளி எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழலிலும் நான் சொல்வதை திருப்பிச் சொல்லும். அந்த அளவுக்கு அதை பழக்கப்படுத்தி இருக்கிறேன் என்று சவால் விட்டார். ஞானி, சரி, நாளை வாருங்கள், உங்கள் கிளி பேசுகிறதா பார்க்கலாம் என்றார். மறுநாள் இருவரும் சந்தித்தனர். இந்த விஷயம் அறிந்த ஊர் மக்களும் அங்கே கூடியிருந்தனர். ஞானியும் பணக்காரரும் சந்தித்து கொண்ட மண்டபத்தின் ஒரு மூலையில் தூரத்தே இருந்த தூணில் ஒரு பூனை கட்டியிருந்தது. எப்படியோ அது அந்த கிளியின் கண்ணில் பட்டுவிட்டது. சிறிது நேரம் பல விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்த ஞானி, சரி ஐயா, உங்கள் கிளியை பேச சொல்லுங்கள், நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று பணக்காரரை பார்த்து சொன்னார். பணக்காரர் கிளிக்கு எதையோ சொல்லிக் கொடுத்து பார்த்தார். எளிதில் பேசக்கூடிய எளிய வார்த்தைகள்தான் அவை என்ற போதும் கிளி அதை திருப்பிச் சொல்லவில்லை. மாறாக கீ கீ என்று கத்தியது. பணக்காரர் அதிர்ச்சி அடைந்தார். ஞானி சொன்னார், ஐயா, கிளி இப்படி பலர் முன்னே மானத்தை வாங்கிவிட்டதே என்று வருத்தப்படாதீர்கள். தூரத்தில் இருக்கும் பூனை அதன் கண்களில் பட்டுவிட்டது. எனவே அது பயத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னதை அது கேட்காது. இயல்புப்படிதான் கத்தும். அது அதன் இயற்கை மொழி. பயத்தில் கீ கீ என்றுதான் அதனால் கத்த முடியும். நீங்கள் சொல்லிக் கொடுத்த மொழியில் காப்பாத்துங்க என்று கத்த முடியுமா? இயல்பை, இயற்கையை மாற்ற முடியாது என்றார். தவறை உணர்ந்த பணக்காரர் ஞானியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். சில இயல்புகளை மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை. இயல்புகளே இன்பம் தரும். நன்றி.